வணக்கம். நான் டாக்டர் கீதா மத்தாய். இது என்னோட ஹெல்த் வைப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஹார்ட் அட்டாக்கும் நெஞ்சு வலியும் பற்றி பேச போகுது. நம்ம வீட்டில் தனியாக உட்காரும்போ இல்லை ஜனங்க கூட உட்காரும்போ திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்து மூச்சு வராமல் இருந்து ஹார்ட்டு தடுன்னு போகும்போது ஐயோ நான் சாவ போகுது, இது ஹார்ட் அட்டாக் அவ்வளோ தான் நானுன்னு நினைக்காத. எல்லாம் நெஞ்சு வலியும் ஹார்ட் அட்டாக்கு கிடையாது. 15% 100 பேருக்கு அந்த மாதிரி நெஞ்சு வலி வந்தால் 15 பேருக்கு அது ஆசிட்னால கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் GERD இதனால தான் இந்த பயங்கர நெஞ்சு வலி வந்து பயம் காமிக்குது. இப்போது நம்ம சாப்பாடு சாப்பிடும்போ அது நம்ம வாய்க்குள்ளே போட்டு மெல்லி அது முழுங்கும்போ ஒரு பைப் மூலியமாக அது வயிறுக்குள்ளே போகுது. அந்த பைப்பு அந்த வயிறுக்கு ஜாயிண்ட் ஆகுத இடத்துல ஒரு வால்வு இருக்குது. அந்த வால்வு வயிறுக்குள்ளே இருக்குது திங்ஸ் வயிறுலே வைக்குது. அது வாபஸ் நம்ம வாய்க்கு வரக்கூடாது. இப்போது கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் GERD அந்த GERD இருக்கிறதோருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த வால்வு கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். இந்த வால்வு என்னத்துக்கு டேமேஜ் ஆகுது? ஃபஸ்ட்டு கர்ப்பமாக இருக்கும்போது வயிறு பெருசாகுது. அந்த பெரிய வயிறுக்கு இந்த வால்வு பொசிஷன் எல்லாம் மாற்றி வைக்குது. ரெண்டாவது ப்ரெக்னென்ட் ஆகாதது கூட குண்டாகும் ஒரு பெரிய தொப்பை இருந்தால் இதே ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும். சில பேர் என்ன பண்ணுதுன்னா சாப்பாடு சாப்பிட்டு உடனே படுத்து தூங்குது. அப்போ அந்த பொசிஷனில் அந்த ஃபுல் வயிறுன சாப்பாடெல்லாம் திரும்பி மேலே ஏறி வருது. வால்வு நல்லா இருந்தால் கூட பிரயோஜனம் இல்லை. ஸ்மோக் பண்ணுது, அந்த சிகரெட் ஸ்மோக் பண்ணால் இந்த வால்வு டேமேஜ் ஆகுது. குடித்தா கூட இந்த வால்வு டேமேஜ் ஆகுது. இந்த காரணம் எல்லாம் சில டைம் நம்ம ரொம்ப காரம் இருக்குது சாப்பிட்டா கூட நிறைய தண்ணி குடித்து வயிறு ரொப்பிட்டு திரும்பி படுக்குது. இதே சேம் ப்ராப்ளம் வந்துடும். அந்த மாதிரி செய்தான் இந்த GERD வச்சு வரும் நெஞ்சு வலியில் சில பேருக்கு ஒரு இரும்பல் வரும். அந்த நைட் ஃபுல் இரும்போ காத்தாலே இரும்போ, ஆனால் சளியும் வராது ஒன்றும் வராது. சில பேர் வாயில் ஒரே பேசும்போது வாசனையாக இருக்கும். அது இந்த ஆசிடும் இந்த சாப்பாடும் எல்லாம் திரும்பி வருதுனால அந்த வாசனை வருது. சில பேருக்கு வாய்க்குள்ளே எப்போ பார்த்தா ஒரு புளிப்பு, ஒரு தேவையில்லாத ருசி இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாரத்தில் 3-4 வாட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம அது கொஞ்சம் சீரியஸாக எடுக்கணும். மாதத்துக்கு 2-3 வாட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் திரும்பி ஆகுதா இல்லையான்னு. இப்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு கரெக்டு டாக்டர்கிட்ட போகணும். நிறைய பேர் தப்பாக வாயில் வாசனை இருக்குது பல்லு டாக்டர்கிட்ட போகுது, நிற்காத இரும்பல் இருக்குது ENT டாக்டர்கிட்ட போகுது, எனக்கு நெஞ்சு வலி ஹார்ட் அட்டாக் நான் சாக போகுதுன்னு கார்டியாலஜிஸ்ட்கிட்ட போகுது. ஆனால் இதுங்க எல்லாம் நார்மல் சொல்லி அனுப்பிடும். இப்போது கரெக்டாக ஒரு டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணணும், இது GERD-ஆ இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. நெஞ்சோட எக்ஸ்ரே எடுக்கணும், ECG எடுக்கணும், ஆசிட் டெஸ்ட் எல்லாம் பண்ணலாம், ஆசிட் ஜாஸ்தியாக இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. அந்த இதெல்லாம் பாசிட்டிவ், உனக்கு GERD தான் இருக்குது நீ சாவ போகுது இல்லைன்னு சொன்னால் சில சிம்பிள் திங்ஸ் செய்யலாம். ஃபஸ்ட்டு வெயிட்டு குறைக்கணும். செகண்ட், காத்தால் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் 30 மில்லியில் வீட்டில் தயாரித்த தயிர் சாப்பிட்டா நம்மளோட சாப்பாடு குழலும் வயிறும் அது கோட் பண்ணி ஒரு ப்ரொடெக்டிவ் லைனிங் ஆக்கி நமக்கு ஆசிட் இதெல்லாம் டேமேஜ் ஆக்காது. சாப்பாடு சாப்பிட்டா உடனே படுக்காத, 1 மணி நேரம் உட்காரு ஒரு ஈச்சேரில் இல்லை நடை, அது கொஞ்சம் ஜீரணம் ஆகிற பிற்பாடு தான் படை. தூங்கும்போது தலை உயரமாக வை, பெரிய ஒரு தல்கோனை வச்சு தலை உயரமாக வச்சுடு. ஸ்மோக்கிங் பண்ணாத, அதுவும் சரி நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், நான் தம்பாக்கு சாப்பிட்றேன், தம்பாக்குவே யூஸ் பண்ணாத, குடிக்காத. இந்த ஹோட்டல்னெல்லாம் வாங்கி ஜாஸ்தி காரம் சாப்பாடு, ப்ரிசர்வேட்டிவ், அஜினோமோட்டோ எல்லாம் போட்டு சாப்பாடு சாப்பிட்டா கூட இந்த ப்ராப்ளம் அடிக்கடிக்கு வரும். இது செய்யாத. டெய்லி 40 நிமிஷம் நடை, 4 லிட்டர் தண்ணி குடி. அந்த 4 லிட்டர் தண்ணி குடித்தா வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஆசிட் எல்லாம் டைல்யூட் ஆகிடும். நெஞ்சு வலி வந்தால் ஹார்ட் அட்டாக்குன்னு நினச்சி பயப்படாத. எல்லோரும் இந்த சிம்பிள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக இருந்துடு. இது டாக்டர் கீதா மத்தாய். இது என்னோடய ஹெல்த் வைப்ஸ் சேனல். நான் பேசுனது உனக்கு பிடிச்சிட்டு இருந்தால் இந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு. நிறைய டாபிக்ஸ் இருக்குது, வேறு டிப்ஸும் கிடைக்கும். இது இங்கிலீஷிலும் இருக்குது. தேங்க்யூ.